நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நல்லா டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் கத்திரிக்காவோட காம்பு பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா அதோட அடிப்புறத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்சம் பாதி அல்லது முக்கால்வாசி அளவு உள்ள வர கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கீழே வர கட் பண்ணிடக்கூடாது. பாதி அல்லது முக்கால்வாசி அளவு மட்டுமே இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பலில் 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு உள்ளே லைட்டாக ஓப்பன் பண்ணி புழு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி தூசு எதுவும் இல்லாமல் தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டு புளிங்கிறதுனால சுத்தமாக இருக்கும், அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற புளியில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலாஸ் இப்போவே ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கலருக்காக 4 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி வத்தல் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்த்தோன்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை நாம் புளி ஊற வச்சு சேர்த்துருந்தோன்னா புளி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோன்னா தான் நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசால் வச்சு எண்ணெயில் வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மசால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி கத்திரிக்காயில் நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி உள்ள கத்திரிக்காவிலையும் நாம் மசால் உள்ளே வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காவில் அப்ளை பண்ண மசால் போக மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அப்படியே வச்சுக்கலாம். அதை நாம் குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்து செஞ்சோன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் மசால் தடவி வச்சுருக்கிற 6 கத்திரிக்காவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வதங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கத்திரிக்காவை வதக்கி எடுத்திருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சும் வதக்கிக்கலாம். ஆனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி திருப்பி விட்டு வதக்கிக்கணும். இல்லை நம்ம திறந்தே வச்சு கூட இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சு வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இந்த மாதிரி கத்திரிக்காயோட தோல் நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை தனியாக வச்சுக்கலாம். நான் இப்போ இதை ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கேன். இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10-15 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆக தண்டியும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காவில் அப்ளை பண்ண மசால் போக மீதி இருக்கிற எல்லா மசாலையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தோட மிக்ஸி ஜாரில் இருக்கிற மீதி எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலா கொஞ்சம் திக்காகி வர தண்டியும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்தளவு கொஞ்சம் மசாலாவை வதக்குனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு ஃபஸ்ட்டு. இந்தளவு நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நாம் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நாம் கத்திரிக்காயில் வச்ச மசாலா எல்லாம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆகியிருக்கும். அதையும் சேர்த்து தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அதை சேர்க்காமல் கத்திரிக்காவை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மிதமான தீயில் தான் கத்திரிக்காய் வதக்குனதுனால நமக்கு அந்த கருப்பு கருப்பாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். குழம்போடு சேர்க்கும்போது குழம்போட சுவையையும் கலரையும் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இடையில ஒரு தடவை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கத்திரிக்காவை திருப்பி விட்டுக்கணும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோன்னா இதோட சுவை இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் மூடியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.